யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரத்த தானம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஒருத்தர் உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு ரத்தம் கொடுக்கறது. அதை முதல்ல மனுஷனுக்கு கொடுத்தது ஒரு ஆடு அப்படின்னா நம்ப முடியுதா? அதுவும் இன்னைக்கு தேதியில தான் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான். அது என்ன நடந்துச்சு என்னங்கிறத சொல்லிட்டா, 1667 பிரான்ஸ்ல ஜீன் பிப்டிஸ் டெனிஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புன்னு வச்சுக்கோங்க. அந்த டயத்தில் ஒரு கேஸ் வருது. ஒரு 15 வயசு பையனுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர், அவருக்கு வந்து பிளட் தேவைப்படுது அப்படின்னா, அப்போ வந்து இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ரத்த தானம், ஒருத்தரோட ரத்தத்தை இன்னொருத்தர் கொடுக்குறது அப்படிங்கிறது, அதெல்லாம் அப்போ கண்டுபிடிக்கப்படல. இவர் வந்து இந்த 15 வயசு பையனை காப்பாற்றணுமாப்பா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓகே இந்த பயலும் சரி மனுஷனும் சரி ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஆள் தான். அப்போ ஆஸ்பத்திரிக்கு வெளில வந்து ஒரு ஆடு இருந்திருக்கு, ஆடும் காமாக இருக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு அவர் நினச்சிட்டு ஆட்டோட ரத்தத்தை அந்த 15 வயசு பையனுக்கு ஏற்றி விட்டாப்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பையன் பொழைக்கிட்டோம் அப்படின்னு எல்லாரும் திகிலாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த 15 வயசு பையன் பொழைச்சிட்டான். இவருக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஓகே சூப்பர் சூப்பர், வாழ்க்கையே சக்சஸ், பிறக்கும் போதும் சக்சஸ். ஓகே மெடிக்கல் ஹிஸ்டரியிலே நான் ஒரு பெரிய மிராக்களை பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ட்டு நினச்சிட்டு அடுத்து வர்ற ஒரு 2-3 பேஷண்ட்டுக்கு அதே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாப்புல. கொலை கேஸ் ஆகி போச்சு. அவர் மட்டும் கிடையாது, அந்த பிரான்ஸ்ல இருக்கிற எல்லாருமே பயந்துட்டாங்க. இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியா பார்த்து, எப்பா வேணாம்ப்பா இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். வேணாமா. அப்போ இந்த பிளட் குரூப் எல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. அப்புறம் 1901 தான் வந்து ஒருத்தர் பிளட் குரூப்லாம் கண்டுபிடிக்கிறாப்புல. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிளட் குரூப்காரங்க இவங்களுக்கு வந்து பிளட் கொடுக்கலாம், இந்த பிளட் குரூப்காரங்க இவங்களுக்கு பிளட் கொடுக்கலாம். அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு ரத்தம் தேவை அப்படின்னா அவர் அப்படியே சாக விட மாட்டாங்க. ஓகே பிளட் கொடுத்து காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற அந்த கோட்டடான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அது கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் காரணம் ஒரு கோட்டு தான்.